வணக்க நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபாரின் ஃபைல் தாங்க பார்க்குறோம். ஃபாரின் கரன்சி ஃபைல் தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு கலெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா, 50 டிஃப்ரெண்ட்டான நோட்டுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய நோட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, நோட்டு வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. மலேசியா, தாய்லாந்து அப்படி வந்து பார்த்திங்கன்னா, இலங்கை இந்த மாதிரி ஏகப்பட்ட நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் பேக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, சூப்பராக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கலெக்ஷன் இருக்குங்க. அதாவது இந்தியன் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறது, ஃபாரின் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறது, ஒவ்வொரு கண்ட்ரியாக கலெக்ஷன் பண்ணுறது, ஒவ்வொரு கண்ட்ரியில் இத்தனை நோட் இருக்கான்னு கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே. என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்தியன்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து ஆர்வம் அதிகம் தான். எதுவுமே நான் இது தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் என்னை பொறுத்தவரை எல்லாமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் வரும். என்னோடய கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு கலெக்ஷனாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கலெக்ஷனாக தான் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, எத்தனையோ கண்ட்ரி வச்சுருந்தாலும் இருந்தாலும் மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா, ஃபாரின் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவங்க வந்து சில பேர் கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க. சில பேர் சில கண்ட்ரிக்கு போக முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வித்தியாசமான ஒரு கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபாரின் நோட்டில் இருக்குங்க. ஒரு கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்ட்ரியாக இருக்கும். அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க அந்த கண்ட்ரியை மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். இந்த கண்ட்ரிக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த கண்ட்ரி பக்கத்தில் போய்ட்டு இந்த கண்ட்ரி போக முடியல. அந்த கரன்சி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஆசை, ஒரு இதில் ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் தான் ஃபாரின் நோட்டை பொறுத்தவரை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஃபாரின் காயினும் அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன் இத்தனை கண்ட்ரி இருந்தாலும் மேலும் 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 வந்து பார்த்திங்கன்னா, சில கண்ட்ரியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, ரொம்ப ஓல்டாக இருக்கட்டும், நியூவாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது அவங்களால பண்ண முடியலன்னா சில பேர் ஃபாரின் போயிட்டு வரவங்கள்ட்ட முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது கரன்சி கொண்டு வந்திருக்கீங்களா, நோட்டு கொண்டு வந்திருக்கீங்களா, காயின் கொண்டு வந்திருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டு இது பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மள மாதிரி இந்த மாதிரி காயின் கலெக்டருங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சேகரிக்கிறவங்களுக்கு இன்றைய ஜென்ரேஷன் பொறுத்தவரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மேலும் மேலும் வந்து ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்க்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு எல்லா கண்ட்ரியை பொறுத்தவரை இந்த மாதிரி கரன்சி வருமானு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அழிவை நோக்கி மட்டும்தான் போய்கிட்டுருக்கு. ஏன்னா அடுத்து இந்த மாதிரி கரன்சி வந்து பார்த்திங்கன்னா, எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் எல்லாம் உருவாக்க போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இப்படி தான் இருக்குது. எல்லாமே நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இந்த கலெக்ஷனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இந்த ஆல்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, 50 டிஃப்ரெண்ட்டான கரன்சி வைக்கலாங்க. 50 டிஃப்ரெண்ட்டான கரன்சி வைக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 60 நோட்டு வைக்கலாம். இது வந்து 50 டிஃப்ரெண்ட்டான கரன்சி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, கரன்சி எல்லாமே நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. கரன்சியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, எதுவுமே டேமேஜ் கிடையாது. கிளியராக உங்களுக்கு அதுதான் எல்லா கரன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டும் பேக்கு எல்லாமே காட்டுறேன். கிளியராக இருக்குது. எல்லா கரன்சியும் வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர் ஈவெண்ட்ஸ், அதாவது நம்ம இந்தியன் நோட்டு எப்படி நம்மள்ட்ட கரன்சி ஈவெண்ட்ஸ் காமிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபாரின் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, பக்கா ஈவெண்ட்ஸ் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். எல்லா நோட்டுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலெக்ஷனுங்க தேடணுங்க. தேடி போனாலும் ஒரு இயற்கையை ரசிக்கிற மாதிரி தான் ஒரு கலெக்ஷன் நம்ம ரசித்து போகிறோம். அளவுக்கு மீறி இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அன்பை வந்து அது சேகரிக்கிற மாதிரி, அன்பை நேசிக்கிற மாதிரி தான் இந்த கலெக்ஷனோட ஆர்வத்தையும் பார்த்திங்கன்னா இருக்க நம்ம அதிகப்படுத்தி போயிட்டே இருக்கோம். பொதுவாக எவ்வளோ தான் நம்ம கரன்சியை பார்த்தாலும், அந்த கரன்சியோட அன்போட விளைவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எல்லையே இருக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா, இருக்க பார்த்திங்கன்னா, கலெக்ஷன் வந்து ஆர்வத்தை வந்து தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ கரன்சி வச்சுருந்தாலும் ஒரு கலெக்டரை பார்க்கும்போது, இந்த கண்ட்ரி கரன்சி வச்சுருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்கிட்ட இந்த கண்ட்ரி இல்லை, உங்கள்கிட்ட அந்த கண்ட்ரி இருக்குதா பார்க்கலாமா அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட எத்தனையோ கண்ட்ரி நோட்டை வச்சுருந்தாலும் இருந்தாலும் ஒரு காயின் கலெக்டரை பார்க்கும்போது ஒரு கண்ட்ரி எடுத்து பார்க்கணும். உங்கள் கலெக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா, மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து கொண்டே போயிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் சேகரிக்க முடியாதுன்னு இது ஒரு ஆல்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 டிஃப்ரெண்ட்டான நோட்டு தான் கரன்சி தாங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். எல்லா கரன்சியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கண்டிஷனாக இருக்காது. எல்லாமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்கும். இதை நீங்கள் சேகரித்தா கூட இந்த அளவுக்கு ஜெனியூனாக சேகரித்து இந்த மாதிரி ஆல்பத்தில் போட முடியாது. ஆனால் சூப்பராக இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆல்பத்தில் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 நோட்டில் 50 நோட்டு ஃபாரின் நோட்டு, 50 டிஃப்ரெண்டான நோட்டுங்க.
தேவைப்பட்ட 10 இந்தியன் நோட்டு, அதாவது ₹1லேருந்து ₹10 வரை வந்து வச்சுருவேன். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். 60 நோட்டில் 50 நோட்டு வச்சுருக்கேன். 10 நோட்டு இந்தியன் நோட்டு வேணுமா வச்சு கொடுத்துருவேன். இந்த ஆல்பத்தோடு சேர்த்து தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணாலும் சரி, ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவேன். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தாங்க ரெகுலர் கடையாக இருக்குது. நீங்கள் எது வந்தாலும் கால் பண்ணி புக் பண்ணிட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100 கண்ட்ரி காயின் முதற்கொண்டு நம்மள்ட்ட வச்சுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி காயினும் நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போகிறது தான். ஒரு சின்ன 10 வயசு குழந்தைகிட்ட கொண்டு போய் இது கரன்சியை கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த எந்த கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொண்டு வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்திங்கன்னா வளர்ந்து வர நாடுகளுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜுக்கு தான் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்னை வெளியே அதிகமாக அனுப்பிச்சி விடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இருக்கட்டும், பப்ளிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டராக இருக்கட்டும், ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சந்தைக்கு எதுவாக இருந்தாலும் என்னோடய ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தகப்பரை வந்து ரொம்ப என் அப்பா வந்து வளர்த்தாரு. அதனால தான் என்னோடய ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கலெக்ஷனை பொறுத்தவரை என்னோடய ஆர்வம் அதனால தான் மேலும் மேலும் வளர்ந்து போயிட்டுருக்கு. கலெக்ஷன் இன்னமும் நான் அதிகமாக அன்பு, பாசம் எல்லாமே இந்த கலெக்ஷனில் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன். எனக்கு எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாலும் என்னோடய கலெக்ஷன் வந்து இவ்வளோ தான், லிமிட் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த பேர் எவ்வளோ பேர் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆல்பத்துக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவேன். சேனல் மட்டும் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்.